போய் பாரு, கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளாவில் நம்மளை காரி துப்புறான். ஒருத்தன் சிரிக்கிறேன், பேண்ட் சட்டை சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற. 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஓனுமே தெரியாமல் போட்டு வந்துடுற, ஓட்டை போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்கிற செய்யல, கற்றவர்கள் செய்கிற செய்யல. கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ள சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வேணா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்கக்கூடாது, இருக்காது. அடுத்தவர் தோழிக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பு இல்லாமல் போச்சு. தன்னை அந்த கேள்வி கேட்டா, அடா அயோக்கிய பயல, இன்னைக்கு கைது பண்ணி ஒதுக்கி போட்டிருப்பான், குண்டாசு கூட போடுவான். உங்களுக்கு புரியுதுல? இவன் தான் பாருங்க, சொந்த நாட்டில் ஓட்டு கேட்க வரும்போது ஒருத்தனையும் குட்டி வர்றதில்ல, சும்மா வர்றது. இப்ப அப்படி வர்றதில்லை, எல்லாம் பாதுகாப்பாக ஏதோ போட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பண்றாங்க. சாதாரணமா இருப்பான். முதலமைச்சரான ஒய் பிரிவு, இசட்டு பிரிவு, புரோட்டோக்கால், ஆட்டுக்கால்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஓடுது, வங்கி 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 வங்கின்னு. ஏது என்ன சத்தம் கேட்குறாப்ல. ஐயா போலீஸ் பாதுகாப்புன்னு. ஏன் நிறுத்த சொல்லு, இங்கே வாப்பா, வண்டியை கொண்டு வாப்பா. நான் என்ன செத்தா போயிட்டு முன்னாடி சங்குதிக்கிட்டு போகிறேன், இங்கே வாப்பா. இல்லையா பாதுகாப்பு, என்னையா பாகிஸ்தான்லையா போகிறேன், சொந்த நாட்டில் போகிறேன், போப்பா தெண்ட செலவு கொண்டு போய் வண்டி நிறுத்து பாப்பா அப்படின்னு. அவன் தலைவன். ஒரு தலைவனே தன் உயிருக்கு பயந்தா நாட்டு மக்களை யாரா காப்பாத்துறது? நான் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு. நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்பு, எனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? என் மக்களுக்கு யாரா பாதுகாப்பாப்போ? யாருக்கு யார் என்னை கொல்லுவா? பாருங்க, இப்படி 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 வாழ்ந்த ஒரு தலைவர் இப்படிலாம் வாழ்ந்துருப்பாரா ஒருத்தன்? நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. உட்கார்ந்து ஒரு கதாசிரியன் திரைக்கதை எழுதினா கூட இவ்வளவு இப்படி ஒரு கதாநாயகனை நீங்க உருவாக்க முடியாது. அப்படி வாழ்ந்து காட்டிட்டவன். அன்னைக்கு இத்தனை அணைகளை கட்டினவன் நம்ம தாத்தன் ஒரு இடத்துல காமராஜ் கட்டியதுன்னு போடல. இன்னைக்கு கக்கூஸ் கட்டின பேர் கூட இருக்கு. அது பார்த்தீங்களா? ஐயா 6 மாசத்தை கட்டி கிழிக்கிற சுடிதாரு, பேண்ட் சட்டை சேலையை போய் புரட்டி புரட்டி எடுக்கிற. 5 வருஷம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை ஓனுமே தெரியாம போட்டு வந்துடுற, ஓட்டை போட்டு வந்துடுற. என்ன இது? இதெல்லாம் அறிவு இருக்கிற மக்கள் செய்கிற செய்யல, கற்றவர்கள் செய்கிற செய்யல. போய் பாரு, கேரளாவில் காரி துப்புறான். ஆந்திரா கேரளாவில் நம்மளை காரி துப்புறான் ஒருத்தன். எது நான் கூட என்னுடைய தன்மை நிலைப்படத்தில் வச்சிருக்கேன், அதை சிரிக்கிறேன். இன்னைக்கெல்லாம் முதலமைச்சர் பிள்ளைக்கு நடு ரோட்டில் ஓட்டப்பந்தயம் வைக்குது, இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது, சைக்கிள் ஓட்டுறாங்க. நான் எல்லாம் படுற பாடு. என் வீட்டு பக்கத்தில் தான் இவங்க எல்லாரும் வீடு இருக்கு. இந்த கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி சாலையில் கயிறை கட்டி போலீஸ் 2000 பேர் நின்றுக்கிட்டு, இங்கிட்டு போகாத அங்கிட்டு போகாத. என்னைய பார்த்தோம் நான், ப்ளீஸ்ண்ணே என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்ட்டு, போய் தொலைங்கடா, என்னத்தே ஓட்டி தொலைங்கடா. கொடுமை. அப்போலாம் நான் தாத்தனை நினைச்சுப்பேன், இந்த பைத்தியக்கார மாதிரி உனக்கு வாழ தெரியல, என்னதுக்கு இப்படி இருந்தா நீ கதை சட்டை கட்டிக்கிட்டு சும்மா ஒரு கடைசி வரை சன்னியாசியா வந்து செத்து போனாப்புல. என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு தலைவன் ஒரு தவம் போல இருந்து இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கான். தாத்தா விருதுநகரில் தோத்து போயிடுறாங்க. தோத்து போனோடனே பேரறிஞர் அண்ணா கிட்ட போய் ஆசை தம்பின்னு போய் சொல்றாரு, ஐயா இந்த மாதிரி அண்ணா நம்ம காமராஜ் தோத்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க, சந்தோஷமா தோத்துட்டாரு அப்படின்னு. ஒரு கண்கலங்கி சொல்றாரு, சந்தோஷப்படாதீங்க ஆசை தம்பி, ரொம்ப சங்கடப்படுவீர்கள். மகத்தான ஒரு மக்கள் தலைவனுக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு எண்ணி பாருங்கன்றாங்க. இன்னும் ஒரு கட்சி தலைவருடைய, அவரை எதிர்த்து தான் அரசியல் செஞ்சிருக்காரு, அந்த கட்சி தலைவரின் தோல்விக்கு வருந்துகிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு அடுத்தவர் தோல்விக்கு கைகட்டி சிரிக்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அரசியல் மாண்பு இல்லாமல் போச்சு. அண்ணாதுரை அமெரிக்காவுக்கு போகும்போது நிக்சன் சந்திக்க மறுத்துறாரு அமெரிக்க அதிபர். நிக்சன் இங்கே வரும்போது ஒரு இந்தியாவில் ஒருத்தர் சந்திக்க நினைக்கிறாரு, அது நம்ம தாத்தா காமராஜர். அவனுக்கு ஏதாவது அவரை பிடிக்க பாத்திரம் எப்படியாதுன்னு நினைக்கிறாப்ல. நம்மளால திமிரல நிக்சன் எல்லாம் நான் பார்க்க முடியாதுன்றாப்ல. என்னையா அப்படி சொல்லி அவர் அமெரிக்கா யாரா இருந்தா என்ன, நம்ம அண்ணாதுரையை சந்திக்காம மறுத்துட்ட போது நான் ஏன் அவனை போய் சந்திக்கணும்? எப்படி பாருங்க, அண்ணாதுரை சந்திக்கலையா, நம்மளை சந்திக்கிறாரா, வெறுப்புக்காக அவரை சந்திப்போம்னு நினைச்சு சந்திக்கிறாள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு அரசியல் மாண்பும் நாகரிகம் கொண்டு அரசியல் தீண்டாமை துளியும் இல்லாத வாழ்ந்த பெருமக்கள் அன்று வாழ்ந்திருக்காங்க. மகத்தான தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் நீங்க வரலாற்றில் காமராஜர்லாம் இன்னைக்கு பாடமாக இருக்குதா, படிக்க முடியுதான்னா எனக்கு தெரியல. நீங்க வள்ளுவத்தை திருக்குறளே கற்பிக்க ஆள் இல்லை. இப்போ ரொம்ப கடினம்தான் நாட்டு நிலைமை. அதனால் இதுக்கு ஒரு காலம் வரும்ல. பெருந்தலைவர் ஆட்சி மீண்டும் வரணும்னாலும் அவன் பேரன் ஆட்சி வந்தாதான் வரும். அது இல்லைன்னா கஷ்டம்.
நான் ஒன்றும் மன்னன் இல்லையே, மந்திரி மகன் இல்லையே, கூட்டம் வர்றதுக்கு வான்னு சொன்னா அத்தனை ஓட்டு போடுறதுக்கு. இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாத. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30ஆம் நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடா. அதனால வருஷம் நின்று ஓட்டு போடுறது மட்டும்தான் நினைக்காது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். நல்ல கல்லூரி தேடி படிக்கணும், நல்ல ஆசிரியர்கிட்ட படிக்கணும், நல்ல பொண்ணு பார்த்து கட்டணும், நல்ல மாப்பிள்ளை பார்த்து பொண்ணை கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு வேணும். அவர் குடிப்பாரா, அவர் நல்லவரா, அதெல்லாம் இல்லை. பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிக்கிற, மண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறது இல்லை, டக்குன்னு கொடுத்துரு. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வரும் நீ பாரு. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு என்னை தேடி வருவே அவர், ஒவ்வொருத்தரா கூப்பிடுவார், அவளால கொண்டு வாப்பா அப்படின்னு. அன்னைக்கு நம்ம இவ்வளவு நலத்திட்டத்தை நிறைவேற்றிய தாத்தன் ஒரு சொட்டு மதுவை நாட்டில் வச்சிருந்தானா சொல்லு? இவன் கள்ளுக்கடை கூட திறக்கல, ஒத்துக்கல. இந்த படத்தை வேணா போட்டு பாரு, ஒரு காட்சி இருக்கு. அந்த அம்மா வந்து ஐயான்னு பிள்ளையோட அழும். இந்த அம்மா யார், என்ன ஏன் எழுதுறமா சொல்லு? ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி, சும்மா ஏமா பிடிச்சிட்டு போச்சு? அம்மா சாராயம் காய்ச்சினாரு. யார் இந்த பிள்ளை இந்த அம்மா உள்ள விட்டுதாரு, போமா அப்படின்னு. ஐயா தெரியாம காய்ச்சிட்டாரு, போமாங்கிட்டு. ஒரு கொலகாரப்பைய கூட ஒரு தாலியத்தான் இருப்பான். உன் புருஷன் செஞ்ச வேலைக்கு ஊர் தாலியாமலாம் அறுத்து போடுவாங்க, போமாங்கிட்டு அப்படின்றப்ப. இவன் ஏன்டா அந்த டாஸ்மார்க்கை மூடலைன்னா கள்ளச்சாராயம் வந்துரும்ன்றான். எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். அப்புறம் அதுக்கு போலீஸ், அதுக்கப்புறம் நிர்வாகம், இது வந்துடும் அது போயிடும் சொன்னா எப்படி இருக்கு? இப்படியா பேசுறது? 5 வயசு பிள்ளையை கற்பழிச்சிடறான், 60 வயசு அம்மாவையும் கற்பழிச்சிடறான். அப்ப விபச்சார விடுதியை திறந்து விட்டுரும் சொன்னா எப்படி இருக்கும்? செருப்புகள் அடிக்க மாட்டேன். அப்ப நீ கள்ளச்சாராயம் வந்துருங்கிறதுக்காக திறந்து விடுறேன்னா கட்டுப்படுத்துறா. உங்க உடன் பிறந்தவன் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்தா ஒரு சொட்டு போத, ஒரு கள்ளச்சாராயம், ஒருத்த மது, கஞ்சா, பான்பராக்கு, சிகரெட்டு, குட்கா வித்துறான்னு சொல்லு. நோக்கம் இருக்கு, இருக்கக்கூடாது, இருக்காது. லஞ்சம் கொடுக்காதேன்னு சொல்ற மகன் இல்ல நான். லஞ்சம் வாங்கின தூக்கிட்டேன், அந்த இடத்துல உன்னை பண்ணிருக்கு மேடம் தூக்கிட்டேன். நான் ஏன் கொடுக்காதேன்னு சொல்லணும்? என்ன அதிகாரிகள் யாரும் வாங்கக்கூடாது. வாங்கினா சஸ்பென்ஸ் கிடையாது, ஸ்பாட் டிஸ்மிஸ் தான். பணியிலே இருக்க மாட்டா, தூக்கிடுவேன், அவ்வளவுதான். உன் சர்டிபிகேட் டிஸ்குவால் வேலிட் ஆயிரும். உன் சர்டிபிகேட்டை மதிப்பிழக்க செஞ்சு விட்டுருவேன். ஒழுங்கா இருக்கணும். இதெல்லாம் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியால தான் ஆள முடியும். அப்படி ஒரு தலைமை இருந்தானா அவன் தான் என் தாத்தன் காமராஜ். ஆலியாறு டேமை கட்டணும், தண்ணி எடுத்துட்டு வரணும். கேரளாவில் தண்ணி கிடக்கு, 3 கிலோமீட்டர் மலையை குடைஞ்சு இங்கே கொண்டு வந்தா தான் வரும். அப்போ இந்த கனாலை வெட்டணும், மலைக்குள்ள குடையணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற நுட்பம் இல்லை. அப்போ என்ன செய்யறது? மனித ஆற்றல் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மாதிரி ரொம்ப வச்சு இதை வச்சு டக்குன்னு இல்லை, நாட்டு வெடி கொண்டு கடப்பார கோடாரி வச்சுட்டு குச்சி போகணும். அப்போ உள்ள ஆளுங்க அனுப்புறாரு, தெரியும் அவருக்கு. வெளியில வந்தா பணம், இல்லைன்னா பணம். ஆனால் தெரியும் வழி இல்லை. அனுப்பி இன்னைக்கு திறந்து பல லட்சக்கணக்கான ஏக்கர் ஆலியார் அந்த அணை பாசனத்தில் வாழுதுன்னா அவன் செஞ்சதுதான். அது தன்னலமற்ற சர்வாதிகாரம். வைகை அணையை கட்டணும், 20 கிராமத்தை வெளியேற்றணும், கத்துவான் மக்கள். ஆனா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர், பல 100 கிராமங்கள் வாழுது என்றால் அவன் செஞ்ச தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சியால தான். அப்படி ஒருத்தனால தான் செதுக்க முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அவன் ஓட்டு போடாமல் போயிடுவான். ஓட்டா போட்டும் போடலைன்னா போட்டும் இருந்தால் தான் அவன் சரியா வரும். நீ சமரசம் செஞ்சினா ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேர்மை அவர்கிட்ட இருந்தது, சாதிச்சாரு. செய்யணும்னு நினைச்சாரு, செஞ்சாவில. என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். ஆகச்சிறந்த கல்வி அரசியல் தான் என்பதை புரிந்து கொள்ளணும். இவங்க பாடம் நடத்துவாங்க, ஆசிரியர். இது இப்போ தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரின்னு இதெல்லாம் தீர்மானிச்சது யாரு? ஐஏஎஸ் எங்கே வேலை பார்க்கணும், இந்த மருத்துவக் கல்லூரிக்கு டீன் யாரு, இதுக்கு யார் ஐபிஎஸ், இதையெல்லாம் தூக்கி போடுறவன், அங்கே போடுறவன், இங்கே போடுறவன் யாரு? நாட்டை ஆளுகிற தலைவன். அந்த தலைவன் சரியில்லைன்னா இது எல்லாமே சரியில்லாம போயிடும். அப்ப நீ அந்த தலைவனை தேர்வு செய்யற பணியில நீ சரியா இருந்துடணும். அதுதான் முக்கியம். உங்களுடைய பாடலுக்கு, அதாவது திரைப்படத்தில் வந்த பாடலை எல்லோரும் மறந்து இருக்கும். ஒரு சில பாடல்களை மட்டும் ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக ரசிகர்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள். சூரியவம்சத்தில் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு இருக்கும்.
மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடியா விட்டேன், உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசந்தான். மலமேல் விளக்காய் ஏற்றி வைப்பேன், உன்னை படம் போல் மனசில் ஏற்றி வைப்பேன். இவ்வளவு நேரம் நான் பேசுனது எதுவும் உங்க மனசுல நிக்கல. நல்லா படிங்க, நல்லா பாடுங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா ஆடுங்க, நல்ல தலைவர்களா வளர்ந்து வாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.